ஆழமான மந்திர காடின் மத்தியில் தங்கமேன் இலைகளை உடைய புரண்ட மரம் விஸ்பரிங் வில்லோ இழைந்து கொண்டிருந்தது. ஒரு காலத்தில் அதன் ஒளி காட்டுக்கு வெப்பமும் மகிழ்ச்சியும் வழங்கியது. ஆனால் இப்போது காட்டை நிழல் ஆட்கொண்டது. காட்டிலுள்ள ஜீவன்கள் கவலையில் இருந்தன. ஏனெனில் வில்லோ மெளனமாக சொன்னது, அன்பு மட்டுமே என் ஒளியை மீண்டும் கொண்டு வர முடியும். விஸ்பரிங் வில்லோவிலிருந்து தொலைவில் இருந்தது சிறிய எலாரா என்னும் மாந்தரியின் வீடு. தங்கமேன சிறகுகளுடன் அவளது ஒளி சிறியது என்று எண்ணினாள். ஆனால் அவளுடைய இதயத்தின் ஆழத்தில் ஒரு தைரியத்தின் மின்னல் திகழ்ந்தது. அவளது பயணத்தின் போது எலாரா ஒரு கிளிவரியை விழுந்த கிளையின் கீழ் சிக்கிக் கொண்டிருப்பதைக் கண்டாள். சிறியவளாக இருந்தாலும் அவள் தன் அனைத்து மந்திர வலிமையையும் பயன்படுத்தி கிளையை தூக்கி அவனை மீட்டாள். உன் ஒளி மிகவும் வலிமையானது சிறிய மாந்தரியே என்று கிளிவரி எளிதாக நன்றி தெரிவித்தான். தொடர்ந்த பயணத்தில் ஒரு பறவை குடும்பத்தின் கூடு ஓடையில் விழுந்ததை எலாரா கண்டாள். திடீரென அவள் தன் மந்திரத்தை பயன்படுத்தி அவற்றை மீட்க உதவினாள். உன் ஒளி உண்மையில் ஒரு வரம் சிறிய மாந்தரியே என்று அம்மா பறவை கிறுக்கியது. இறுதியில் எலாரா விஸ்பரிங் வில்லோவை அடைந்தாள். அவள் செய்யும் அன்பான செயல்கள் அவளின் ஒளியை இன்னும் அதிகமாக்கியது. அவள் மரத்தின் அருகில் இறங்கியதும் அவளுடைய மந்திர ஒளி வேர்களில் பாய்ந்தது. நீ அன்பின் இதயத்தை உடையவள் என்று வில்லோ மெளனமாக சொன்னது. தங்க ஒளி மீண்டும் மரத்துக்கு திரும்பியது. காட்டை ஒளியால் நிறைத்தது. அந்த நாளிலிருந்து விஸ்பரிங் வில்லோ இன்னும் ஒருபோதும் மங்கவில்லை. மந்திரக்காடு அன்பின் சக்தியை மறக்கவில்லை. சிறிய மாந்தரியான எலாரா எல்லோருக்கும் நம்பிக்கையின் ஒளியாக மாறினாள்.